सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। मिथ्यात्व श्रुति उपपत्ति 507வது பக்கம். இதுவரைக்கும் மித்யாத்வ அனுமானத்தை அநேக தோஷங்களை சொல்லி அதற்கு சமாதானம் சொன்னதான ஒரு பகுதியை பார்த்தோம். இப்ப என்ன சொல்ற, ஏதது அனுமானம் ஏகமேவாத்விதீயம் இத்தியாதி ஸ்ருதிரபி அனுகிருண்ணாதி அப்படின்னு இந்த மேல வந்த பிரகரணம். இந்த அனுமானத்தை ஏகமேவாத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதியினுடைய அனுகிரகம் இதுக்கு இருக்கு. அந்த ஸ்ருதியும் இதே அர்த்தத்தை தான் சொல்றது. அந்த ரெண்டும் அனுமானமும் ஸ்ருதியும் ஒரே அபிப்பிராயத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்ற. அதை சொன்னதுமே அதுக்கு மேல பூர்வபட்சம், நனு ஸ்ருத்யா ஸ்வஸ்வரூப ஸ்வப்பிராமாண்ய ஸ்வயோக்கியதாதே மித்யாத்வ அபோதனேனா. நீங்க அனுமானத்துக்கு எதோ சொன்னீங்க, ஆனா ஸ்ருதியானது தன்னுடைய ஸ்வரூபம் மித்யான்னு சொல்றதும், ஸ்ருதியானது பிரபஞ்சம் மித்யான்னு சொல்லட்டும், ஆனா ஸ்ருதியானது நான் மித்யன்னு சொல்லிக்கிறதோ சொல்லலையோ. அப்ப பிரபஞ்ச மித்யாத்வம் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? பிரபஞ்ச மித்யாத்வம்னா பிரம்மத்தை தவிர இது எல்லா பதார்த்தமும் மித்தியாகணும். பிரம்ம பின்னமா இருக்கக்கூடியதான ஸ்ருதியும் பொய்யா இருக்கணும். அப்ப எந்த ஸ்ருதி நீங்க சொல்லணும் அந்த ஸ்ருதி தானே பொய்ன்னு சொல்லிக்கிறதா இல்லையோன்னா பிரபஞ்ச மித்யாத்வம் எப்படி கிடைச்சது? ஸ்வஸ்வரூப ஸ்வப்பிராமாண்ய, நான் என்ன பேசுறதோ அதை ரைட்டுன்னு சொல்லியிருக்கேன் எங்கேயாவது ஸ்ருதி. தான் எதை சொல்றதோ அதனுடைய பிராமாண்யத்தை ஸ்ருதி சொல்றதோ அதையும் சொல்லல. அதனால பிரபஞ்ச மித்யாத்வம் கிடைக்காது. அதே மாதிரியே ஸ்வயோக்கியதாதே, தன்னுடைய யோக்கியதை அர்த்த அபாதம், தான் சொல்லக்கூடியதான அர்த்தமானது உண்மையாக இருக்கு எனக்கூடியதான அம்சத்தையும் அது சொல்லல. ஆகையால் ஸ்ருதியானது பிரபஞ்ச மித்யாத்வம் சொல்லட்டும், இருந்தாலும் பிரபஞ்ச மித்யாத்வத்துல பிரபஞ்சத்துல சில பகுதிகளுக்கு மித்யான்னு சொல்றதை தவிர எல்லாமே மித்தியன்னு சொல்ல முடியல. தன்னுடைய ஸ்வரூபமோ தன்னுடைய பிராமணியமோ தன்னுடைய யோக்கியதையோ அது மித்தியான்னு சொல்லலையே. அதனால ஸ்வேதர சகல பிரம்ம பின்னமான சகல பதார்த்தங்களும் மித்யா என்கிறது சொல்லலை. அதே போலயே பிரத்யக்ஷாதி சித்த தத்துவ உபஜீவனேனச்ச, பிரத்யக்ஷத்தினால கிடைச்சதான எந்த ஒரு பிரபஞ்ச தத்துவம் உண்டோ அல்லது தன்னுடைய தத்துவம் உண்டோ அதை உபஜீவிக்கிறது. அதை வச்சுட்டு தானே மேல ஸ்ருதி அர்த்தா வேற அர்த்த பிரபஞ்ச மித்யாத்வம்னு சொல்றது. சோ பிரத்யக்ஷாதிகளை உபஜீவிக்கிறது. பிரத்யக்ஷாதிகள் உபஜீவிக்கிறதுனால அதை மித்யான்னு சொன்னமையானால் உபஜீவிய விரோதம் வரும். ஆகையால் அது சொல்லப்படாது. அதனால உபஜீவி பிரத்யக்ஷாதி சித்த தத்துவ உபஜீவனேனச்ச பிரம்மேதர சகல மித்யாத்வ சித்தி, பிரம்ம பின்னமான சகல பதார்த்தங்களுடைய மித்யாத்வம் கிடைக்கவில்லை. அதோட இல்லாமல் இப்ப என்ன சொல்லியிருக்கார், ஸ்வஸ்வரூப ஸ்வப்பிராமாண்ய ஸ்வயோக்கியதாதி மித்யாத்வ போதனேனா ஒரு காரணம், பிரத்யக்ஷாதி தத்துவ உபஜீவனேனா ரெண்டாவது காரணம். இதனால பிரம்ம பின்னமான சகல மித்யாத்வம் கிடைக்கலை. முதல்ல ஒரு பூர்வபட்சம். அப்புறம் ரெண்டாவது சன்னிபாத லட்சணோ விதி அனிமித்தம் தத்விகாகசஸ்ய இது நியாயேன பிரத்யக்ஷாதி சித்த கட்டாதி மித்யாத்வ அசித்திச்சா. வியாக்கரணத்துல தான் எதற்காக தான் எதை நம்பி தான் வந்திருக்கோ அது நாசமாறதுக்கு தான் காரணமா இருக்காது. இந்த உபஜீவிய விரோதம்ங்கிறது அவ வேற விதமா சொல்ற. எதை நம்பி தான் ஒரு காரியத்தை தன்னை நம்பி ஒரு காரியம் வந்திருக்கவே ஆனால் அதை அழிக்கிறதுக்கு தான் காரணமா இருக்காது அப்படின்னு ஒரு நியாயம். அது சொல்ல போற சன்னிபாத லட்சணோ விதி அனிமித்தம் தத்விகாதஸ்ய இது நியாயேன பிரத்யக்ஷாதி
சித்த கடாதி மித்யாத்வ அசித்திஷ்ட. பிரத்யக்ஷத்தினால கிடைச்சதான மித்யாத்வம் கடாதி மித்யாத்வம் சித்திக்காது. யோக்கியதாதி மித்யாத்வ போதனேச்ச ஸ்ருதியானது தன்னுடைய யோக்கியதையும் மித்யா அப்படின்னு சொல்லும்னு வச்சுங்க. முன்னால சொல்லலைன்னா ஒருவேளை சொன்னதுன்னா என்ன ஆகும்? ஸ்ருத்தியர்த்தஸ்ய அதாத்விகத்வாபத்தி. ஸ்ருத்தியர்த்தமானது அதாத்விகம்னு ஆயிடும். அது ஒத்துப்பட முடியுமா? ஸ்ருதியானது தாத்விகமான அர்த்தத்தை அல்லவா சொல்லணும். ஸ்ருத்தியர்த்தம் அதாத்விகம்னு சொல்ல முடியுமோ? முடியாது. அதாத்விகத்வாபத்தி. சாப்தபோதஸ்ய சப்த தத் பிராமாண்ய யோக்கியதாதினா சமசத்தாகத்வ நியமா. இன்னொன்னு சாப்தபோதம். சாப்தபோதம்னு ஒரு சென்டென்ஸ்ல இருந்து வரக்கூடியதான அர்த்தம்னு அர்த்தம். சப்தம் சென்டென்ஸ். சாப்தபோதம் அதை கேட்ட பிறகு நமக்கு வரக்கூடியதான அறிவு. அந்த சாப்தபோதம் எப்படி இருக்கணும்? சப்த தத் பிராமாண்ய யோக்கியதாதினா. சப்தமோ சப்த பிராமாண்யமோ சப்த யோக்கியதையோ அது என்ன சத்தையோட இருக்கோ அந்த சத்தையாத்தான் இருக்கணும். அப்படித்தான் லோகத்துல கண்டிருக்கோம். ஆகையால் வேதத்தினால சொன்னதான அர்த்தம் அதை விட உயர்ந்ததான ஒரு சத்தைன்னு சொல்ல முடியாது. சாப்தபோதஸ்ட சப்த தத் பிராமாண்ய யோக்கியதாதினா சமசத்தாகத்வ நியமாத். நச்ச சதர்த்த ஸ்வாப்ன தேவதா வாக்கியே விபிச்சாரா. சதர்த்தமான ஸ்வாப்ன தேவதா வாக்கியம். சொப்னத்துல ஒரு தேவதை வந்து அது ஏதோ சொல்லி இருக்குன்னா அந்த தேவதையோ தேவதை வாக்கியமோ பிராதிபாசிகம். ஆனா அதனுடைய ஒரு அர்த்தமானது என்ன அப்படின்னு கேட்டேன்னா அது வந்து வியாவகாரிகமா சில சமயத்துல சரியாகிறது. அதனால அதுல விபிச்சாரம் வருது. ஆப்தத்வ அபௌருஷத்துவ அயோகேனா அங்கே ஆப்தத்துவம் நமக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றதோ அல்லது அபௌருஷேயம் அப்படிங்கறது அங்கே சொல்ல முடியல. ஏன்னா அப்ப சொல்லிட்டு இருக்காரு அது பௌருஷயமா தானே இருக்கு. அபௌருஷயத்துவம் எப்படி வரும்? சத்திய சாப்தத்வேன பிராமாண்ய அயோகாத். ஆனா சொன்னது ரைட்டா போயிடுச்சு. பிராமாண்யம் இருக்குன்னு அது இப்படி பிராமாண்யம் இல்ல. கிந்து உபஸ்ருதிவது சாப்த ஜானம் உபஸ்ருதி போல். உபஸ்ருதின்னு போன தரம் சொல்லியிருக்கான். ஆக்சிடென்டலா வேற யாரோ சொன்னது நமக்கு உபயோகப்படுறது. அப்படி உபஸ்ருதிவது சாப்த ஜானம் லிங்கத்வேன பிரமாணம் இது சேத்னா. அது வரைக்கும் ஒரு பூர்வபட்சம். அதுக்கு சமாதானம் நிர்தோஷ சப்தத்வேன தஸ்ய சப்த விதையைவ பிராமாண்ய சம்பவா. இந்த பிராமாண்யம்ங்கிறவா வேற விதமா தத்வதி தற்பிரகாரக ஞானம் பிரமாணம் அப்படின்னு அவ சொல்லுது. நாம் அப்படி சொல்ல அபாதிதமான சப்தம் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். இதுல தோஷம் இல்லை. அதனால நிர்தோஷ சப்தத்வேன தஸ்ய அந்த என்ன ஸ்வப்ன திருஷ்டமான ஸ்வப்னத்துல வந்த வாக்கியத்துக்கு சப்த விதையைவ பிராமாண்ய சம்பவா. அது சப்த விதமாகவே பிராமாண்யம். ஆப்தத்வ அபௌருஷத்வயோகோ தோஷாபாவேயேவ உபக்ஷயா. இப்ப ஆப்தத்துவம் அபௌருஷத்துவம் இல்லையே சுவாமி அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா ஆப்தத்துவம் ஆப்தத்துவம் இருந்தாதான் பிராமாண்யம்னு நையாயிக்கன்னு சொல்றா. அபௌருஷயமா இருந்தாதான் பிராமாண்யம்னு நீங்க சொல்றோம். ஆப்தோக்தத்துவம் அபௌருஷயத்துவம் அதுதானே இருக்குன்னா அது தோஷாபாவத்துல உபக்ஷயம். அது தோஷம் இல்லையேன்னு சொல்றதுக்காக அது உபயோகப்படுறது. அவ்வளவுதான். ஆக்சுவலி பிராமாண்யம்ங்கிறது எங்க வருது? சப்த விதையாக பிராமாண்யம் எப்படி வருது? அர்த்தம் அபாதமா இருந்தா பிராமாண்யம். இந்த ஆப்தோத்வமும் அபௌருஷயத்துவமும் ஆப்தோக்தத்துவம் அபௌருஷயத்துவம் இந்த ரெண்டும் எப்படி அது தோஷம் இல்லையேன்னு சொல்றதுக்கு உபயோகப்படுகிறது. வியாப்தியாத்யுபஸ்திதி கல்பனே கௌரவா வஸ்து கல்பிதத்வேபி. ஸ்வப்னத்துல பார்த்ததான அந்த வஸ்தா கல்பிதமாக இருந்த போதிலும் தத்ஜச தோஷஸ்ய அர்த்த சம்பாதேன அவர்கிட்ட தோஷம் இருக்கு எங்கிறது கல்பிக்க முடியல. ஏன்னா அர்த்த சம்பாதம் இருக்கு. அர்த்த சம்பாதம்னு சொன்னா அவர் சொன்னதான விஷயம் சரியா போயிடுது. எப்ப அவர் சொன்னதான விஷயம் நாளைக்கு இது கிடைக்க போறதுன்னு சொன்னார், கிடைச்சிருது. அப்ப அது பிரமாணம் தானே, யதார்த்த வாக்கியம் அப்படி. ஆனா தத்கத தோஷஸ்ய அர்த்த சம்பாதேன கல்பயிதும் அசக்கியத்வாச்ச ததாச்ச சப்த சமசத்தாகத்வஸ்ய வியபிச்சாராத். சப்தம் எந்த சத்தையில இருக்கோ அந்த சத்தையில் தான் சாப்தபோதமும் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட அந்த நிர்பந்தம் இல்லை. இங்க நம்ம தப்பா பார்த்திருக்கோம். யோக்கியதாதி சமசத்தாகத்வ நியம சித்தே அப்பிரயோஜகத்வாச்சா.
அதே மாதிரி யோக்கியதையும் எப்படி இருக்கும் அந்த யோக்கியதை எப்படியோ அப்படிதான் இது இருக்கணும், சமசத்தாகமா இருக்கணும் சொன்னீங்கள, அதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்பிரயோஜகத்வாச்ச பரோட்சத்துவ நித்தியத்வாதி உபாதி சம்பவாச்ச. அதோட நீங்க சொன்னதான அனுமானத்துல பரோட்சத்துவம் நித்தியத்துவம் அனித்தியத்துவங்கிறது உபாதியது. ஆகையால் ஸ்ருத்யா யோக்கியதாதி சகல மித்யாத்வ போதனேபி ஸ்ருதியானது இது ஏகமேவாத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதி, அது யோக்கியதாதி சகல மித்யாத்வ போதனேபி ஸ்வஸ்வரூப ஸ்வப்பிராமாண்ய ஸ்வயோக்கியதாதி எல்லாம் மித்யான்னு சொல்றது. ஸ்ருதியே பிரம்மேதர சகல மித்யாத்துவம் சொல்லும் பொழுது தன்னுடைய அம்சமும் மித்தியன்னு சொல்றது, யோக்கியதையும் மித்தியாங்கிறது, பிராமணியமும் மித்தியான்னு சொல்றது, மித்தியான்னு சொல்றது. ஆமா, யோக்கியதான சகல மித்யாத்வ போதனேபி ததர்த்தஸ்ய நமித்யாத்வம். அது அது சொன்னதான ஏகமேவாத்விதீயம் பிரம்ம சத்தியம்ங்கிற இடத்துல மித்யாத்வம் இல்லை. ஏன்? மித்யாத்வ பிரயோஜக ரூபாபாவா. எது மித்யாத்வம் எது இருந்தால் மித்யா இருந்தால் திருஷ்யத்துவம் இருந்தால் மித்யாத்வம். அந்த திருஷ்யத்துவம் இல்லையே பிரம்மத்துக்கு, அதனால மித்யாத்வம். மகாபாஷ்யோக்த நியாயோதாரணம் அப்படி நயுக்தம். இது வரைக்கும் போன வாரம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் மகாபாஷ்யோக்தத்துல சொன்னதான ஒரு நியாயம் இருக்கு பட்சல, அதுவும் சரியில்லைங்கிற. மகாபாஷ்யத்துல சன்னிபாத லட்சணம் இது அனிமித்தம் தத்னிகாதஸ்யான்னு ஒரு பரிபாஷை. இந்த பரிபாஷைன்னா அக்செப்டட் நாம்ஸ்ன்னு அர்த்தம். அது நாம இதை அப்படி ஒத்துட்டு இருக்கோம். அது போல ஒரு 128 பரிபாஷையை ஒத்துட்டு இருக்கவா. சிலதெல்லாம் மகாபாஷ்யத்திலேயே சொன்னது, சிலதெல்லாம் வார்த்திகக்காரர் சொன்னது, ஞாபகமான பரிபாஷைகள் சிலது. இது இப்படி இருக்கிறதுனால இது இப்படி நம்ம ஒத்துக்கணும்னு சொல்றது. இப்படி இந்த மேக்சிம்ஸ் சிலதை அவ வச்சுட்டு இருக்கா. அதுல இந்த சன்னிபாத லட்சணம் நிமித்தம் தத்விகாதஸ்யாங்கிறது ஒண்ணு. இது ஸ்நாந்தா ஷட்டுங்கிற ஒரு சூத்திரத்துல மகாபாஷ்யத்துல சொல்லியிருக்க. இப்ப அது எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் நமக்கு விளக்கிறார் இவர். மகாபாஷ்யோக்த நியாய உதாரணம் அப்படி மகாபாஷ்யத்துல சொன்னதான யாதொரு நியாயத்தை தாங்கள் உதாரணம் கொடுத்தீடோ அதுவும் சரியில்லை அப்படிங்கிற. எப்படி சரியில்லைன்னு பாக்குறோம். விஷய வைஷம்யா, அது வேற இடத்துல அப்ளை ஆகுது, இது வேற இடத்துல அப்ளை ஆகுது. ரெண்டும் காமன் அப்ளிகேஷனா இருந்தா அது மாதிரி இதுன்னு சொல்லலாம். இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு சார். எப்படி? சகாஹி, எப்படி கிளியரா சொல்ல வருது? சதானி சஹஸ்ராணி இத்தியத்ர. இப்ப வியாக்கரணத்துல ரூபந்தான் முக்கியம். இது சதானிங்கிற ஃபார்ம் எப்படி வந்தது அது நமக்கு சொல்ல போறாரு. சதம் சத சப்தம், இந்த சதாங்கிற சப்தத்துக்கு மேல பிரதமா விபக்தியில பகுவச்சனம் வந்திருக்கு. பிரதமா விபக்தி பகுவச்சனம் சோ அவ் ஜஸ்ன்னு ஜஸ் பிரத்யம். ஸோ சதா ஜஸ் அப்படின்னு இருக்காங்க. இந்த சதா ஜஸ்ன்னு இருக்கிற காலத்துல இது நபும்சகலிங்கமோ இல்லையோ, அதனால என்ன எடுத்தது ஜஸ்தோஷி அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால இந்த ஜஸ்துக்கு பதிலா ஷீ வந்திருக்கு. நல்லா கவனிக்கணும். இப்ப ஜஸ் சதா ஜஸ்ன்னு இருக்க, இந்த ஜஸ்த தூக்கிவிட்டு அங்கே ஷீ போடணும். ஸோ சதா ஷீ அப்படின்னு இருக்கு. இந்த சதா ஷீன்னு இருக்கிற காலத்துல இந்த நபும்சகலிங்கமா இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் இருக்கு? ஸ்ரீ சர்வநாமஸ்தானம் அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்க. ஸ்ரீங்கிறதுக்கு சர்வநாமஸ்தானம்னு ஒரு பேர், சர்வநாமான்னு ஒரு பேர். அது பிரா பரா அபர நிசு நிரு துசு துரு அப்படிப்பட்டதான சில பதார்த்தங்களுக்கு சர்வநாமா புரோனவுன், அது சர்வநாமான்னு பேர். இது சர்வநாம. ஆமா, சர்வ விஸ்வ கதரா 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 அவைகளுக்கெல்லாம் இது என்ன? இது சர்வநாம ஸ்தானம். சர்வநாமா பேர் இல்லை அதுக்கு, சர்வநாம ஸ்தானம் அப்படின்னு பேர் இருக்குது ஸ்ரீங்கிறது. இப்ப ஸ்ரீன்னு பேர் வச்சிருக்காரோ இல்லையா, அந்த பாணினி ஸ்ரீன்னு படிச்சாரே தவிர அங்க ஈதான் சார் நிக்கிறது. அந்த ஸ்ரீங்கிறதுல ஷா இருக்கு பத்தில, அது லோபிச்சு போயிடுது. அது எப்படி லோபிச்சு போச்சு? சத்திய லோபா அப்படிங்கிற சூத்திரத்தினால அது லோபிச்சு போயிடுதுன்னு. எப்ப லோபிச்சு போகும்னா அது இத்தா இருந்தா லோபிச்சு போயிடும். அதுக்கு ஒரு இத்துன்னு பேர் வைக்கணும். ஏன் பேர் வைக்கிறேன்னு அது லோபிக்கணுங்கிறதுக்காக பேர் வச்சிருக்கு. இத்துன்னு எப்படி பேர் வந்தது? தத்திதம் இல்லாதான இடத்துல
அந்த சகாரமும் லகாரமும் இவைகள்லாம் கவர்க்கமும் இவைகளுக்கெல்லாம் ஈத்துன்னு பேரு. ஸோ இத்துன்னு பேர் வச்சதுமே என்னாச்சுன்னு இவ்வளவு கொஞ்சம் போயிடுது. ஸோ ஷீல சகாரம் போயிடுதுன்னு என்ன தெரிஞ்சுக்க ஈ இருக்கு. ஸோ முதல்ல சதா ஜஸ்ட் இருந்தது, பிறகு சதா ஷீ ஆச்சு. சதா ஷீல ஷூ போனதுமே சதா இ அப்படின்னு ஆச்சு. இப்ப சதா இ அவ்வளவுதானே இருக்கு. இப்ப என்ன சொல்லிருக்காரு, நபும்சகஸ்ய ஜலதா அப்படிங்கிற சூத்திரத்தினால இந்த இகாரத்துக்கு முன்னால நும்மு வரும். இப்ப இது சகாரம் இத்தா இருக்கக்கூடியதான பிரத்தியம் பரமா இருக்கிற காலத்துல நபும்சகலிங்கத்துல அது நும்மு வரும் அப்படிங்கிறதுனால நும்மு வந்திருக்கு. நும்முன்னு சொன்னா மகாரம் இத்து, அப்புறம் உகாரம் உச்சாரணார்த்தம். ஆக்சுவலி தான் இருக்கு. இப்ப சதனு இ அது மூணு வச்சிருக்காங்க இல்லையா, அதனால ஈக்கு முன்னால வரும். நுட்டுன்னு வச்சிருந்தா ஈக்கு பின்னால வந்திருக்கும். ஆத்தியந்தோ டகிதோ மிதஜோன் தியாத் பரஹா அப்படின்ட்டு லாஸ்ட் உவலுக்கு பின்னால வரும். சதா ஈல இது இருக்க சகாரத்துக்கு தகாரத்துக்கு மேல ஆயிருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு மேல நும்மு வந்திருக்கு. நும்முல நு சதன்னு இ அப்படின்னு இருக்கு. இப்ப ஆஸ் இட் இஸ் நபும்சகஸ்ய ஜலதா அப்படிங்கிறதுனால சதன்னு ஈனாச்சு. இப்படி இருக்கும் பொழுது உபதா தீர்க்கம் பண்ணி வச்சிருக்க. உபதா தீர்க்கிறதுனால சர்வநாமஸ்தானேக அசம்புத்தௌ அப்படிங்கிற சூத்திரத்தினால சர்வநாமஸ்தானம் பரமா இருக்குமே. ஆனால் எப்போ அதுக்கு சர்வநாமஸ்தானம்னு பேர் வச்சேன் பார்த்தா அதுக்கு பிரயோஜனம் இன்னைக்கு இருக்கு. ஸ்ரீ சர்வநாமஸ்தானம் அப்படின்னு ஸ்ரீக்கு சர்வநாமஸ்தானம்னு பேர் வச்சேனே, அந்த பேர் வச்சதுக்கு பிரயோஜனம் என்ன? சர்வநாமஸ்தானம் பரமா இருக்குமே. ஆனால் சம்புத்தியந்தமாக இல்லாத போனால் அப்ப அதுக்கு உபதைக்கு தீர்க்கம் வரும். ஸோ உபதையான சதன்னு இருக்கும் இல்லையா, அதுல அந்த தகாரத்துக்கு மேல ஒரு தீர்க்கம் வந்துருக்கு. ஸோ சதானு ஈனாச்சு. ஸோ சதானி சதம் சதே சதானி சதம் சதே சதானி இப்படி சப்தம். இந்த சத சப்தத்துக்கு மேல பகுஜனத்துல சதானின்னு ஆயிருக்கு இல்லையா. இது பிரக்கிரியை. இந்த பிரக்கிரியை நமக்கு இது வரைக்கும் ஆயிடுது. ஆனா அங்கே ஒரு பூர்வபட்சி வியாக்கரணத்திலேயே ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் எதை சொன்னாலும் எதிர்த்து சொல்றதுக்கு அது இப்படி சார் வரும் அப்படி வரும்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காளோ இல்லையோ. ஸோ அந்த பூர்வபட்சி என்ன சொல்ற, சார் நீங்க சொன்னது சதானிங்கிறது சரியா இல்லை சார் அப்படிங்கிறோம். ஏன் சரியா இல்லை அப்படின்னா, இந்த சதன் அப்படிங்கிற ஒரு சப்தம் இருக்கு. இந்த சதானு ஈங்கிறதுல அந்த நகாராந்தமாக ஒரு பதம் இருக்கு. அந்த நகாராந்தமாக இருக்கிறதுக்கு ஷட்டம் இங்கே விதிச்சிருக்காரு பாணினி வேற ஏதோ சந்தர்ப்பத்துல. ஷட்டுன்னு ஆறுன்னு அர்த்தம் இல்லை இங்க, அதுக்கு ஷட்டுன்னு பேர். சிலருக்கு ஷட்டுன்னு பேர் வச்சிருக்கு. ஏன் பேர் அப்படி வச்சிருக்காரு அவரை தான் கேள்வி. நதின்னு பேர் வைப்பார். ஏன் அப்படி நதின்னு பேர்? நதினா கங்கா கோதாவரி அந்த நதி இல்லையா? இல்ல யூஸ்ரேக்ஷவ் நதி அப்படிங்கிறதுனால சிலது நதின்னு பேர் வச்சிருப்பார். அவர் இஷ்டமா சிலது புதுசா ஒரு காயின் பண்ணியிருக்கார். ஸோ இந்த ஷட்டுன்னு பேரை வச்சிருக்காரு. எதுக்கு? ஸ்நாந்தா ஷட்டு. ஷகாராந்தமான சப்தங்களோ நகாராந்தமான சப்தங்களோ அதுக்கு ஷட்டுன்னு பேர் வச்சிருக்காரு. ஸோ இப்ப ஷட்டானு அப்படிங்கிறது நகாராந்தமான சப்தம் இல்லையா, ஸோ இதுக்கு ஷட்டுன்னு பேர் வச்சிருக்காரு இல்லையா? ஆமா சார், இதுக்கு ஷட்டுன்னு பேர். ஷட்டுன்னு பேர் வச்சதுனால என்ன சார் ஆச்சுன்னா, ஷட்யோலுக்கு அப்படிங்கிற சூத்திரத்தினால ஷட்சப்தத்துக்கு மேல பிரத்தியம் வந்து அது லோபிச்சு போயிடும்னு. அது வேற ஏதோ கண்டிஷன் தான் அப்படி வந்தது, இதுக்காக இல்லை. இப்போ விவகாரம்னா ஷட்யோலுக்குங்கிற சூத்திரத்தினால இந்த மேல இருக்கிற ஜஸ்ங்கிற பிரத்தியத்துக்கே லோபிச்சு போயிடும். ஜஸ்ட் போனா அதுக்கு ஸ்தானத்துல ஷீ வந்தது எல்லாம் லோபிச்சு போயிடும். ஸோ வித் ரிசல்ட் என்ன சார் இருக்குன்னு ஷட்டா அவ்வளவுதான் நிற்கும். ஏன்னா பிரத்தியமே இல்லைன்னா உபதாத்தியம் எப்படி வரும் போயிடும். ஸோ வித் ரிசல்ட் என்னாச்சுன்னா ஷட்டா அவ்வளவுதான் ரூபம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் சாதாரண நபும்சகம் சதம்னு ஆயிடும். ஸோ சதானின்னு வர வேண்டிய இடத்துல சதம் தான் வரும், வராது. சதானிங்கிற ரூபம் வராது. ஏன்னா உங்க பாணினி தானே ஸ்நாந்தா ஷட்டுன்னு சொல்லி ஷட்யோ லுக்குன்னு சொல்லி அந்த பிரத்தியத்துக்கு லோபத்தை கொடுத்துட்டார் சார். ஸோ இப்ப சதானின்னு ரூபம் உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னான். இப்ப இதை காப்பாற்ற நமக்கு சதானிங்கிற ரூபம் வந்து ஆகணும் சார். ஏன்னா அதான பிரயோகத்துல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ, வியாக்கரணம் அப்படின்னு
சப்த பிரயோகம் வேதங்கள்ல அனாதி காலமா இருக்கு, அந்த லோகத்திலையும் இருக்கு. அதை எப்படின்னு ஒரு குறிப்பிட்டதான 3994 சூத்திரங்கள், 96 சூத்திரங்கள், 4,04,000 அப்படி இந்த சூத்திரங்களை அவர் எழுதியிருக்கார். எழுதிட்டு இதை வச்சுட்டு உலகத்துல எத்தனை சப்தங்கள் இருக்கோ அத்தனை சப்தங்கள் சாதுன்னு சொல்லணும். முதல்ல கிராமர் எழுதி விட்டு சூத்திரங்கள் எழுதி அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வரல. லாங்குவேஜ் முதல்ல வந்துருது. அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற பதங்கள் எல்லாம் எப்படி சாதுங்கிறது இப்படித்தான் சொல்லணும், இப்படி சொல்லப்படாது, இந்த சப்தங்கள் தான் சாது, இந்த சப்தங்கள் சாது இல்லை அப்படின்னு சொல்றது வியாக்கரணத்தினுடைய வேலை. இப்ப உலகத்துல எத்தனை சப்தங்கள் இருக்கு, வேதத்துல எத்தனை அனந்தமான சாக்கைகள் இருக்கு, அதுல என்னென்ன சப்த பிரயோகம் பண்ணியிருக்க அத்தனை சப்தங்களும் சாதுன்னு சொல்லணும் சார். இது ஓனரஸ் டாஸ்க், ஹியூஜ் டாஸ்க். அதை பண்ணிட்டு இருக்காரு. அதனால அப்பப்ப சில சூத்திரங்களை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சூத்திரங்கள் என்ன பண்றதுன்னு ஒன்னக்கம் இன்னொரு இடத்துல இடிக்கிறது, என்ன பண்றது. அதனால இப்படி வந்துருது, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப சொன்னார், அப்பா இங்க பாருங்க, இந்த உபதா தீர்க்கம் சதானிங்கிற இடத்துல உபதா தீர்க்கம் எதனால வந்திருக்கு, சர்வநாமஸ்தானிகா சம்புத்தோ அப்படிங்கிற ஒரு சூத்திர சர்வநாமஸ்தானம்னு பேர் இருக்கிறதுனால வந்திருக்கு. ஸோ இந்த சர்வநாமஸ்தானம்ங்கிற பேரு எதுக்கு, பிரத்யேகத்துக்கு இருக்கு, ஸ்ரீங்கிற பிரத்யேகத்துக்கு. அந்த பிரத்யேகத்தை ஆசிரியத்தான் உபதா தீர்க்கம் வந்திருக்கு. இப்ப ஷட்யோலுக்குங்கிற சூத்திரத்தினால மறுபடியும் அந்த பிரத்யேகத்தை லோபிச்சுட்டோம்னா இது போயிடும். அதனால என்ன, தான் எதை நம்பிண்டு எதனால இந்த உபதாதீர்க்கம் வந்திருக்கோ அது மறுபடியும் அந்த பிரத்யேகத்தை அழிக்கிறதுக்கு தான் உபயோகப்படாது, தான் அதுக்கு முன்னால காரணமா இருக்காது. அதான் சன்னிபாத லட்சணம் விதி அனிமித்தம் தத்விகாதத்திய, அதையே அந்த பிரத்யேகத்துக்கு லோகத்துக்கே தான் காரணமாக இருக்காது. அதனால ஷட்யோலுக்கு வராது, சதானின்னு ரூபம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஒத்துண்டு இருக்கோம். இப்ப சொல்றாரு பாருங்க, சதானி சஹசிராணி இத்யத்ர சர்வநாமஸ்தான சம்ஞக ஸ்ரீ சன்னிபாதேன, சர்வநாமஸ்தான சம்ஞை இருக்கிறதுனால சம்ஞத்தோட கூடின ஸ்ரீ சன்னிபாதேன, ஸ்ரீ வந்தத்தினால, சன்னிபாதம்னா வந்தத்தினால, விஹிதா நும் கொடுக்கப்பட்டதான நும்மானது, ஸ்நாந்தா ஷட் இது ஷட்சம்ஞாத்வாரா, ஸ்நாந்தா ஷட்டுங்கிற ஷட்சம்ஞையினால, ஷட்யோலுக் இது ஸ்ரீஸ்வரூப சர்வநாமஸ்தானஸ்ய, ஷட்யோலுக்குங்கிறதுனால ஸ்ரீஸ்வரூபமான சர்வநாமஸ்தானத்தை பஞ்சன் இத்தியாதவ் இவ லுகா நிமித்தம் நபவதி, லுங் நிமித்தம்னு இருக்கு, லுகான்னு மாத்திக்கணும், லுகா நிமித்தம் நபவதி. இப்ப பஞ்சன்னுங்கிற இடத்துல பிரத்தியம் போயிட்டு பஞ்சான்னு இருக்கு, அதே போல சட்டனுங்கிறதுல பிரத்தியம் போயிட்டு சட்டான்னு வராது, அதான் வித்தியாசம். பஞ்சனுங்கிறது சர்வநாமஸ்தானம் இல்லை, அதனால போயிடுது. இங்க என்ன சர்வநாமஸ்தானம் பேர் வச்சிருக்கோம், அதனால இது போகாது. அதனால லுகா நிமித்தம் நபவதி தத்தன்னிபாதே நைவ விஹிதத்வா, ஏன்னா அந்த ஸ்ரீபிரத்தியம் இருக்கிறதுனால தான் இதே விதிச்சிருக்கோம். தத் சத்பாவ நியமேனைவ விஹிதத், அது இருந்தா தான் சார், எது அந்த ஸ்ரீபிரத்தியம் இருக்கிறப்பதான் விதிச்சிருக்கோம், அதனால அதை லோபிச்சு போகப்படாது. தத் சன்னிபா சத்பாவ நியமேனைவ விஹிதத்வா இத்யர்த்தா. அலுப்தஸ்யைவ சர்வநாமஸ்தானஸ்ய நும் நிமித்தத்வா, ஆக நும் வரணுமையானால் சர்வநாமஸ்தானேக அசம்புத்தௌ எனக்கூடியதான சூத்திரத்தினால, நம்சகஸ்ய ஜலஜாங்கிற சூத்திரத்தினால் நும் வரணுமையானால் என்ன ப்ரீ கண்டிஷன், அந்த ஸ்ரீங்கிறது அங்க இருக்கணும், அது லோபிச்சு போகக்கூடாது. அது இருக்கிற காலத்துலதான் இது வரும், அது இல்லைன்னா இதுவும் வராது அப்படி. அதனால அலுப்தஸ்யைவ சர்வநாமஸ்தானஸ்ய நும் நிமித்தத்வா ந லுமதாங்கஸ்யா, இது லுமதா லுப்தே அங்ககாரிய நிஷேதா. ஏன்னா நலுமதாங்கஸ்யாங்கிற சூத்திரத்தினால அந்த பிரத்தியம் போயிடுது, ஆனால் அதனுடைய காரியமும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். எதனால இது வந்திருக்கோ அது போச்சுன்னா அதுவே போயிடுது அவ்வளவு. ததாச்ச அலுப்த பிரத்யேன எத்திர நிமித்ததா, எங்க பிரத்யம் போகாமல் இருக்கும் பொழுதுதான் தீர்க்கம் வரும்னு சொல்லியிருக்கோமோ, தத்திர சன்னிபாத லட்சணம் நியாயாவதாரா, அங்கேதான் சன்னிபாத லட்சணம் நியாயம்.
சன்னிபாத லட்சண நியாயம் எப்ப வரும்? எந்த இடத்துல அந்த பிரத்யேகம் லோபிக்காமல் இருக்கோ அந்த இடத்துல இது வரும். எத்தனை பிரத்யேகலோபே பிரத்யேக லட்சணம் இது நியாயம் லுப்தேபி பிரத்யேக காரியம் பவதி. இப்ப 2 டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தோம். எங்க நலுவதாங்கத்தியாங்கிறதுல பிரத்யேகம் போயிடுது, ஏன்னா அதனுடைய காரியம் வராது. இது ஒரு செட். பிரத்யேகலோபே பிரத்யேக லட்சணம்னு அது போனாலே அதுக்கப்புறம் பரவாயில்ல சார், அது இருந்தாலும் அது போயிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சில இடத்துல வச்சிருக்கோம். அது போல இடத்துல பிரத்யேகலோபே பிரத்யேக லட்சணம் இது நியாயேன லுப்தேபி பிரத்யே காரியம் பவதி. தத்ர அலுப்தத்துவ விசேஷண நைரபேட்சேனா அந்த பிரத்யேகம் லோபிக்கிறதா இல்லையாங்கிறத பார்க்காமல் பிரத்யேகத்துவ மாத்திரேனையோ நிமித்தத்வா அந்த பிரத்யேகம் தான் அப்படிங்கிறது இருக்கும். சன்னிபாத லட்சண நியாயாவதாரா. இந்த சன்னிபாத லட்சண நியாயத்துல என்ன இருக்கு? அது அந்த பிரத்யேகம் நசிக்காமல் இருந்தால் சன்னிபாத லட்சணம் வந்துடும். பிரத்யேகம் நசிச்சதே ஏன்னா திஸ் ரூல் will not apply. பிரத்யேக சத்பாவஸ்ய தத்ர அனுபஜீவியத்வா ஏவம் ஸ்திதே. இப்படி வியவஸ்தை பண்ணிருக்கார். வியாக்கரணத்திலேயே எப்படி வியவஸ்தை பண்ணிருக்கார். இப்படி இருக்கும் காலத்தில் எது அமித்யாபூதத்வேன பிரத்யக்ஷாதேஹே நிமித்ததா ஸ்யாத். பிரத்யக்ஷம் தான் அமித்யாபூதமா இருக்கு, அப்பதான் அது நிமித்தமா இருக்கு அப்படின்னு சொல்றோமேயானால் ததா அப்பொழுது பிரத்யேக அலுப்தத்வேன நிமித்ததாயாம் இவ பவேத் ஏத நியாயாவதாரா. எப்ப பிரத்யேகம் லோபிச்சு போகலையோ அப்பொழுதுதான் இந்த சன்னிபாத லட்சணம் வருதுங்கிற மாதிரி இப்படி ஆயிடும். ஆனா அப்படி இல்லையே. பிரத்யக்ஷாதேஸ்து ஸ்வரூபேண இவ நிமித்ததா. பிரத்யக்ஷம் என்ன சொல்றது? அது ஸ்வரூபேண பிரபஞ்சத்தை காட்டுறதவளா. அந்த பிரபஞ்சம் பாரமார்த்திகமான காட்டல. இது ஞானம்னா முதல்ல இருந்து நம்ம அப்பப்ப சொல்லிட்டு இருக்கோம். பிரபஞ்சம் இல்லேன்னு நம்ம சொல்லல, உண்மையாக இல்லைன்னு சொல்றோம். நல்லா கவனிச்சிடணும். பிரபஞ்சம் இல்லேன்னு சொன்னோமோ நம்ம இல்லையே. ஏன்னா விவகாரம் நடக்கிறத, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதோ இல்லையோ. சோ பிரபஞ்சம் இல்லேன்னு அத்வைத்தி சொல்லல, உண்மையாக இல்ல. இது தோன்றதெல்லாம் ஞானம் வந்த பிறகு இருக்க. சொப்னத்தையும் பருளை பார்த்தோம், பசிச்சது, சாப்பிட்டோம், திருப்தியாச்சு, ஆனந்தமா எல்லாம் பண்ணினோம். அதனால சொப்னத்துல பார்த்தெல்லாம் நிஜமா சாப்பிட்டுடா. சொப்னம் தான் சாப்பிட்டாச்சா, காரணம் நீ சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிவிடும். ஏன் சொப்னத்துல நீங்க சாப்பிட்டதுங்கிறது நான் சாப்பிடலன்னு சொல்லல. சொப்னத்தை சாப்பிட்டேன் எல்லாம் ஆச்சு, திருப்தி வந்தது. ஆனால் முழிச்சுட்டு விதகாவைகள் இல்லை. அதே போலயே இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் தாங்கள் பார்த்து அனுபவிக்கிறது எல்லாம் பண்றதும் யதா ஜீவ பிரபுத்தியதே அஜமனித்ரமஸ்வப்னம் அத்வைதம் புத்தியதே கதா அப்படின்னு அனாதி மாயையில தூங்கி கொண்டிருக்கக்கூடியதான மனிதர்கள் எப்பொழுது அவளுக்கு பிரம்ம ஜானம் வருமோ அப்பொழுது ஆத்ம தத்துவம் அத்வைதம் ஒண்ணுதான் மிஞ்சி இருக்கு. ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படின்னு அந்த ஆத்ம தத்துவம் ஒண்ணுதான் மிஞ்சி இருக்கே தவிர சுஷுப்தியேக சித்ததேகோ வசிஷ்டா அப்படின்னு அந்த சுஷுப்தியே சித்திச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்லையே. சொப்னம் பார்த்தெல்லாம் சுஷுப்தியில இல்லையோன்னா அதே மாதிரி அந்த பிரம்ம ஜானம் வந்ததுமே பிரம்மத்தை தவிர ஒண்ணும் மிச்சம் இல்லை. அவ்வளவுதான் நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பிரத்யட்சம் என்ன சொல்றது? பிரபஞ்சம் இருக்குன்னு சொன்னதே தவிர பிரபஞ்சம் பாரமார்த்திகம்னு சொல்லல. சோ பிரத்யட்சமானது எப்படி நிமித்தம்? சத்வத்துக்கு நிமித்தமே தவிர பாரமார்த்திகமாக இருக்கு நிமித்தம் இல்லை. அதான் சொல்ற பிரத்யக்ஷாதேஸ்து ஸ்வரூபேணைவ நிமித்ததா ஸ்வப்னாதி அர்த்தஸ்யாபி அர்த்தக்கிரியாகாரித்வ தர்சனேன. ஸ்வப்னத்தில் நீங்க பார்த்ததானது எல்லாமே அர்த்தக்கிரியாகாரியாக இருக்கு. ஸ்வப்னத்துல அண்ணன் சாப்பிட்டா பசி தீராதோ? சொப்னத்துல ரொம்ப தாகமா இருக்குன்னா சொப்ன தேசம் சாப்பிட்டேன்னா சொப்னத்துல தாகம் போகாதோ? போயிருக்கேன். அப்படின்னா சொப்னத்துல இருக்கக்கூடியதான பொருள்களும் அந்த சமயத்துல தேவர் யூஸ்ஃபுல். அவ்வளவு அர்த்தக்கிரியாக்காரர்கள் யூசபிலிட்டி. அது உங்களுக்கு டே டு டே லைஃப்ல அது உபயோகப்படுகிறது. எப்படி பகல்ல நமக்கு பதார்த்தங்கள் உபயோகப்படுறதோ அதே போல சொப்னத்துல சொப்ன பதார்த்தங்கள் உபயோகப்பட்டன. அது உபயோகப்பட்டதுங்கிறத அது பர்மனன்ட் சொல்லக்கூடாது. அப்ப அது உபயோகப்பட்டது. அதனால சாஸ்வதம்னு சொல்வேடா சொல்லல. அதான் சொப்னாதி அர்த்தஸ்யா சொப்னத்துல இருக்கக்கூடியதான பொருள்கள் அதுவும் அர்த்தக்கிரியா காரித்வ தர்சனேன அதுவும் அர்த்தக்கிரியா காரியா இருப்பது என்கிறது பிராகேவ உபபாதிதா. இது முன்னாலேயே சொல்லியிருக்கோம். அதஹா யத் பாத்யதே சாத்விகத்துவம் தன்ன உபஜீவியம்.
எது பாதிக்கப்படுகிறதோ அதை கொண்டு முன்னுக்கு வரல. இந்த ஸ்ருதியானது தான் எதை சொல்லுகிறதோ அது முன்னால எது பாதிக்கப்படுறதோ அதை உபஜீவியமாக வரல. எதை தான் இல்லை என்று சொல்றதோ அதை பிடிச்சுண்டு ஸ்ருதி வரல. தான் எதை இல்லைங்கிறது பிரபஞ்சம் பர்மனன்ட்ங்கிறது பர்மனன்சிங்கிற ஆக்ட ஒரு ஒரு அம்சத்தை தான் இல்லைங்கிறது. பிரபஞ்சத்துல பர்மனன்சி இல்லைன்னு தான் ஸ்ருதி சொல்றது. பிரபஞ்சத்தை பிடிச்சிட்டு தான் ஸ்ருதி வருது. ஏன்னா ஸ்ருதி நீங்க எப்படி சார் கத்துங்கள்? குருமுகமாக கத்துங்கள். அந்த குருவானவர் உலகத்துல தான் இருக்க. அவர் வாயில சொல்லிதான் நீங்க புரிஞ்சுட்டு இருக்கு. உங்க காது கேட்டா தானே உங்களுக்கு புரியும். சோ காதுங்கிறது வியாபகாரிகம், சப்தம்ங்கிறது வியாபகாரம், ஸ்ருதிங்கிறது வியாபகாரிகம், பிரபஞ்சமும் வியாபகாரிகம், இதெல்லாம் தெரிகிறது. ஆனா என்ன சொல்றோம்? ஐயா நீ எந்த பிரபஞ்சத்தை பார்த்தேடோ அது பர்மனன்ட் இல்லை, அது பாரமார்த்திகம் இல்லை, அவ்வளவுதான் சொல்ற. நிஷேதம் பண்றது பாரமார்த்திகத்துவம் இல்லைன்னு. ஆனா அதை பிடிச்சுண்டு வந்தது வியாபகாரிகத்தை பிடிச்சுண்டு வந்தது. வியாபகாரிகத்தை பிடிச்சுண்டு வந்ததான ஸ்ருதி பிரபஞ்சத்துல பாரமார்த்திகத்துவத்தை நிஷேதம் பண்றது. சோ உபஜீவியத்துவம் எதுக்கு? வியாபகாரிக அம்சம், ஸ்வரூபாம்சம். நிஷேதம் எதை பண்றது? அதுல பாரமார்த்திக அம்சத்தை நிஷேதம் பண்றது. சோ இப்ப என்ன, தான் எதை பிடிச்சுண்டு வந்ததோ அதை நிஷேதம் பண்ணல. தான் முன்னுக்கு வந்தது தான் ஸ்வரூபம் எதை பிடிச்சுட்டு வந்தது? பிரபஞ்ச ஸ்வரூபத்தை. இப்ப என்ன சொல்றது? அந்த பிரபஞ்சம் பர்மனன்ட் இல்லையேன்னு சொல்ற. பிரபஞ்சமே இல்லையேன்னு சொல்லலைன்னா பிரபஞ்சம் இருக்கட்டும், ஆனா அது பர்மனன்ட் அல்லப்பா, அவ்வளவுதான் சொல்ற. அதனால உபஜீவிய விரோதம் இல்லை. உபஜீவிய விரோதம் தான் எதை பிடிச்சுண்டு முன்னுக்கு வந்ததோ அதையே இல்லைன்னு சொல்லலை. அத எத் பாத்தியதே தாத்விகத்துவம் நன்ன உபஜீவியம். எதை இந்த ஸ்ருதியானது பாதிக்கிறதோ, எதை பாதிக்கிறது? அப்பா பிரபஞ்சம் பாரமார்த்திகம் இல்லை அப்படின்னு பாரமார்த்திகத்துவ அம்சத்தை பாதிக்கிறது. அது உபஜீவியம் இல்லை, அதை பிடிச்சுண்டு வரல. எச்ச உபஜீவியம் எதை பிடிச்சுண்டு வந்தது? அர்த்தக்கிரியா சாமர்த்திய லட்சண வியாபகாரிக பிராமாண்யம். ஸோ வியாபகாரிக பிராமாண்யம்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது. அதான் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நடக்கட்டுமே, பிரபஞ்சத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே, அது வியாபகாரிகம் தானே, அதான் சொல்றது. எச்ச உபஜீவியம் அர்த்தக்கிரியா சாமர்த்திய லட்சண வியாபகாரிக பிராமாண்யம் தட்சண பாத்தியது, அது பாதிக்கப்படாது. வியாபகாரிகத்துவம் ஒத்துன்னு இருக்கோம் நம்ம. பிரபஞ்சம் வியாபகாரிகம், அதனால காலமழை சந்தியாவந்தனம் பண்றோம், தேவ பூஜை பண்றோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே. என்ன சௌக்கியமா இருக்கணும் இல்ல? பிரபஞ்சமே பொய்னு சொன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சும்மா இருக்க வேண்டியது தானே சார்? சும்மா இருக்க முடியாது, இவனால இருக்க முடியாது. அப்ப தட்டா இதா பண்ணிட்டு இருப்பான், இது பண்ணலன்னா. ஏன் நைகத்தி க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத். அதனாலதான் வேதம் என்ன சொல்றது? சந்தியாவந்தனாது நல்ல கர்மாவா பண்ணிட்டது அப்படின்னு சொல்றது. ஆகையால் அர்த்தக்கிரியாகாரஸ்வரூப லட்சணமான வியாபகாரிக பிராமாண்யத்தை ஒத்துக்கொண்டு அந்த எப்படி இப்படிப்பட்டதான பிரபஞ்சம் தோணுகிறதோ அந்த பிரபஞ்சம் பர்மனன்ட் இல்லை, அவ்வளவுதான். உபஜீவியம் வேற, உபஜீவியாம்சம் வேற, நிஷேதாம்சம் வேற. அதனால உபஜீவிய விரோதம் இல்லை. எத் பாத்தியதே தாத்விகத்துவம் தன்ன உபஜீவியம். எச்ச உபஜீவியம் அர்த்தக்கிரியா சாமர்த்திய லட்சண வியாபகாரிக பிராமாண்யம் தச்சன பாத்தியதே. இது கிம்கேன சங்கதம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையப்பா. ததுக்தம் டீகாக்கிருத்தி. இதத்தான் வாசஸ்பதி மிஸ்ரர் சொல்றார். அவருக்கு டீகாக்காரர்னு பேர். வாசஸ்பதி மிஸ்ரர் ராமதி எழுதினாரே அவர். உத்பாதக அப்பிரதித்வந்த்வித்வாத் அப்படி அவர் சொல்றார். உத்பாதக அப்பிரதித்வந்த்வித்வாத், எதனால வந்தனோ அதுக்கு பிரதித்வந்தியா விரோதமாக இல்லை. அதையேவ ஆகையதான். இப்ப இது வரைக்கும் ஆயிடுது. இதுக்கப்புறம் வேற புதுசா சொல்றார், வேற அம்சம். அதையேவ ஜோதிஷ்டோமாதி விதேகே உபஜீவிய அக்னி கமா வித்யா வத் விஷயத்வேன இவ. அக்னி வித்யான்னு சொல்லாதீங்க, அக்னி வேற வித்யா வேற. ஜோதிஷ்டோமாதவ் விதேகே உபஜீவிய அக்னி வித்யாவத் விஷயத்வேனேவ துவைத நிஷேதஸ்யாபி ஸ்வ உபஜீவிய யோக்யதாதி இதர விஷயத்வேன சங்கோச்சஸ்ய வா சிருஷ்ட்யாதி ஸ்ருதேரிவ கல்பித விஷயத்வஸ்ய வா உபபத்தௌ
ந தாத்விக சர்வமித்யாத்வ பரத்வ கல்பனம் யுக்தம் இது அபாஸ்தம். பாபம் ஜோதிஷ்டோம யாகம்னு ஒரு யோகம். இந்த யாகம் எதுக்கு சார் பண்றாள்? சொர்க்கத்துக்காக. ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ ஜெயிதா அப்படின்னு. இந்த ஜோதிஷ்டோம யாகம் சோமயாகம் சொர்க்கத்துக்காக பண்றாள். இது பண்ணணும்னா முதல்ல சரி நமக்கு சொர்க்கத்துல ஆசை இருக்க பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா, சொர்க்கத்துல ஆசை எல்லாருக்கும் இருக்கு, ஆனா எல்லாரையும் பண்ண முடியாது. எல்லோராலையும் பண்ண முடியாதுன்னு யாரால பண்ண முடியும்? திரைவர்ணிக்கால் தான் பண்ண முடியும். திரைவர்ணிக்காலையும் அத்தியனம் பண்ணினவா புருஷாளா இருக்கிறவா. ஏன் சுவாமி இப்படி அப்படின்னா, அந்த ஜோதிஷ்டோமம் பண்றதுக்கு முன்னால் உங்களுக்கு அக்னி வேணும். ஜோதிஷ்டோமம் எதுல பண்ணுவேன்? ஆகவனியாகிரியில பண்ணணும். ஆகவனியாகிரின்னா ஆகவனியாகிரினா தெருவில் கிடைக்குமா? மார்க்கெட்ல போய் கிடைக்குமா? சென்னை ட்ரேட் சென்டர்ல போய் வாங்குவீரா? கிடையாது. ஆகவனியாகிரி எங்கே சார் வரடா? விவாகமானப்புறம் தாலிபாக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆதானம் பண்ணணும். ஆதானம்னு ஒரு கிரியை. அதை பண்ணினடையானால் அப்ப அந்த ஆதான சம்ஸ்கிருதமான ஒரு அக்னி, கார்ஹவத்தியம் ஆகவனியம் தட்சிணாகினி அப்படின்னு வரும். அப்புறம் ஆகவனி நீங்க பார்த்தீங்கன்னா ரவுண்டா இருக்கிற ஒரு ஹோமகுண்டம் இருக்குன்னா அது கார்ஹவத்தியாகினின்னு பேரு. ஸ்கொயரா ஒரு ஹோமகுண்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஆகவனியாகினி. செமி சர்க்கிள்லாம் கோவில்லாம் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு தட்சிணாகினி அப்படி இருக்கும். இந்த 3 அக்னிகளும் சேர்ந்து தான் சம்ஸ்கிருதமான அக்னின்னு பேரு. அந்த அக்னி எப்பொழுதுமே கார்ஹவத்தியத்துல இருக்கும். கார்ஹவத்தியம் ரவுண்டா ஸ்கொயர் அதுலதான் இருக்கும். காலமே என்ன பண்ணுவோம்? ஹோமம் பண்றதுக்கு முன்னால அந்த பத்னி இந்த அக்னிய அங்கிருந்து கார்ஹவத்தியத்துல இருந்து ஆகவனியத்துக்கும் தட்சிணாக்னியும் எடுத்து போடுவா. இதுக்கு பிரணயனம்னு பேர். எத்கார்ஹவத்யாத் பிரணயதே பிரணயநாத ஆகவனிய பிராணா அப்படிங்கிறது பிரஸ்னோபனிடத்துல நீங்க படிச்சிருக்கேன். கார்ஹவத்தியத்துல இருந்து ஆவணியத்துக்கும் தட்சிணாகினிக்கும் இந்த அக்னிய கொண்டு போவா. மறுபடியும் இதெல்லாம் ஹோமங்கள்லாம் ஆயிடுதுன்னு வச்சுக்கலாம், அதை எடுத்துன்னு மறுபடியும் கார்ஹவத்தை வச்சிருப்பா. அந்த கார்ஹவத்தியாக்கெல்லாம் அக்னியை சம்ரட்சிச்சுட்டே இருக்கணும். அக்னி போயிட்டு விடாது, அணைஞ்சு போய்விட்டது. அணைஞ்சு போனா ஒரு நாள் அணைஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கலாம், ஒரு மூட்டை நெல்லை கொடுத்து மறுபடியும் அதை பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். இப்படி இந்த அக்னியினுடைய ஒரு சம்பந்தம் இவனுக்கு இருக்கு. நம்பர் 1. அதுக்கப்புறம் என்ன? வித்யா, அத்தியனம் பண்ணியிருக்கணும். அந்த அத்தியனம் எப்படின்னு குருமுகமாக அத்தியனம் பண்ணிருக்கணும். எது புத்தகத்தை பார்த்தோ இல்ல டேப் ரெக்கார்டர் வச்சோ அப்படி அதெல்லாம் முடியாதுன்னு வச்சுங்களேன். புத்தகத்தை பார்த்து படிச்சா அது ஸ்வரங்கள்லாம் சரியா வராது. டேப் ரெக்கார்டர் வச்சு கேட்டுட்டாலும் அவ்வளவு சீக்கிரமா வராது. ரொம்ப அதை விட இதுதான் ரொம்ப ஈஸி. ஆனாலும் என்ன சொல்ல நியமம் சொல்லியிருக்கோம், இப்படித்தான் பண்ணணும். சோ ஜோதிஷ்டோமாதி விதேகே, அது எதை உபஜீவிச்சு வந்திருக்கு? ஜோதிஷ்டோமாதி விதி அது அக்னியை உபஜீவிக்கிறது. யாருக்கு ஆவணிய அக்னி இருக்கோ அவளால பண்ண முடியும், அவளால் தான் பண்ண முடியும். 2வது வித்யா, யாரு குருமுகமாக வேதாந்த வேதத்தை வாசிச்சிருக்காளோ அவா. அப்படி ஜோதிஷ்டோமாதி விதேகே உபஜீவிய அக்னி வித்யாவத் விஷயத்வேனேவ துவைத நிஷேதஸ்யாபி. அதே போல துவைத நிஷேதமும் ஸ்ருதி பண்றதோ இல்லையா? அது எப்படி? ஸ்வ உபஜீவிய யோக்கியதாதி இதர விஷயத்வேன ஸ்வ உபஜீவிய, தான் உபஜீவிக்க கூடியதான ஸ்ருதியினுடைய ஸ்வஸ்வரூப ஸ்வயோக்கியதா ஸ்வப்பிராமாண்யம் அது இருக்கிறதுனால சங்கோச்சவா சிருஷ்டியாதி ஸ்ருதேரிவா. இல்ல ஸ்ருதிக்கு என்ன பண்ற? இப்ப ஜோதிஷ்டோமேன சொர்க்க காம விஜயதாங்கிறதுல சங்கோச்சம் பண்ணியிருக்காள். எப்படி சங்கோச்சம் பண்ணியிருக்காள்? யாராருக்கு சொர்க்கத்துல ஆசை இருக்கோ அவாவெல்லாம் ஜோதிஷ்டோமம் பண்ணணும்னா அந்த வாக்கியத்துல தெரியுது. ஜோதிஷ்டோமேன சொர்க்க காம விஜயதா, யாருக்கு சொர்க்கத்துல ஆசை உண்டோ அவன் ஜோதிஷ்டோமத்துல பண்ணுங்க, அவ்வளவுதான் ஸ்ருதியில தெரியுது. நீங்க என்ன சொல்லிருக்க? அப்பா ஜோதிஷ்டோம யாகமானது அக்னியை உபஜீவிக்கிறது, அக்னியில தான் ஹோமம் பண்ணணும்னு. வித்யை உபஜீவிக்கிறது அத்தியனம் பண்ணினவனால் ஹோமம் பண்ண முடியும். ஸோ இப்ப என்ன பண்ணியிருக்கான்? சொர்க்கத்துல ஆசை உள்ளவாள் எல்லோரும் என்று சொன்னால் அதை நம்ம குறைச்சி வச்சிருக்கோம். எப்படி குறைச்சி வச்சிருக்கோம்? யாருக்கு வித்யை இருக்கோ யாருக்கு அக்னி இருக்கோ அவளால் தான் அப்படின்னு பண்ணல. அதே மாதிரி இங்க என்ன பண்றீர்கள்? சங்கோச்சவா சிருஷ்டியாதி ஸ்ருதேரிவா, சிருஷ்டியாதி ஸ்ருதிக்கு எப்படி சங்கோச்சம் பண்ணியிருக்கேடோ அதே போல சங்கோச்சம் பண்ணுங்களேன். கல்பித விஷயத்துவா உபபத்தோ,
அப்ப இது என்ன, இந்த ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதி என்ன சார் சொல்றது? ஸ்ருதியையும் ஸ்ருதி ஸ்வரூபத்தையும் ஸ்ருதி பிரமாணத்தையும் ஸ்ருதி யோக்கியத்தையும் அதை தவிர மற்றவைகள்லாம் பொய்னு சொல்றது. பிரபஞ்ச சாமான்யம் டோட்டலா பிரபஞ்சம் முழுக்க பொய்ன்னு சொல்லலையா இந்த ஸ்ருதி? தான் பொய்யில்ல, தன்னுடைய பிராமணியம் பொய்யில்ல, தன்னுடைய யோக்கியதை பொய்யில்ல, மற்றவைகள்லாம் பொய் அப்படின்னு சொல்லட்டுமே. அப்ப என்ன, உங்க மித்யாத்வ அனுமானமோ இந்த ஸ்ருதியோ டோட்டலா பிரம்மபின்னம் முழுக்க பொய் என்று சொல்றது தப்பு என்கிறது இங்க சொல்லியிருக்க. அது அதனால ஸ்ருத்தியாதி ஸ்ருதியரேவ கல்பித விஷயத்துவா உபபத்தோ இல்ல சங்கோச்சவா ஃபர்ஸ்ட் பார்ட் இல்ல ஸ்ருத்தியாதி ஸ்ருதிகள்லாம் சொல்றது பார்த்தல, இது கல்பித விஷயம்னு சொல்லியிருக்கோம். ஆத்மன் ஆகாச சம்பூத ஆகாசாத் வாயோ வாயோ ரத்னி அப்படி எல்லாம் ஸ்ருட்டி பிரபஞ்ச ஸ்ருட்டியை சொல்றது. இந்த ஸ்ருட்டி சொன்னதான விஷயங்கள்லாம் நகம்னு சொல்லிட்டு இருக்கா சில பேர். ஏன்னா வேதமே சொல்றது நிஜமா இருக்கட்டுமே. வேதம் பகவான் படைச்சதான பதார்த்தம் பொய்யா இருக்க முடியுமா சார்? நீங்களும் நானும் பண்ண சில சமயத்துல பொய்யாகலாம். பகவானே வித் எஃபர்ட் படைச்சிருக்காரு இந்த ஸ்ருதி உலகத்தை. அது பொய்ன்னு சொன்னா பொய்யான பொருளை சிருஷ்டிப்பாரு. அவளுக்கு என்ன பதில் சொல்லியிருக்க? சிருஷ்டியாதி வாக்கியங்கள்லாம் கல்பித்தம் தான்ப்பா. ஏன்னா நதத்ரதான ரதயோகான பந்தான அதரதான் ரதயோகான் பதஸ்ருஜதே சஹி கர்த்தா என்று சொல்லுங்கள். சிருஷ்டியாதி வாக்கியங்கள்லாம் கல்பிதமாக சொல்லிட்டோம் இல்லையோ, அதே போல கல்பித விஷயத்துவா உபபத்தௌ ந தாத்விக சர்வமித்யாத்வபரத்துவ கல்பனம். ஆகையால் பர்மனண்டாக உலகங்கள் எல்லாம் பாரமார்த்திகமான இதெல்லாம் மித்யாபூதம் அப்படின்னு சொல்றது சரியில்லை. இது அபாஸ்தம் அப்படி இது வரைக்கும் இப்படி சொல்லிட்டு இருக்காளே, அதுக்கு பை அபவ் ஆர்குமெண்ட் நான் தப்புன்னு சொல்லியாச்சுங்க சார். ஆர்குமெண்ட்னா தப்புன்னா எப்படி கொஞ்சம் சொல்லுங்க சார், கிளியரா புரியணும். சொல்ற திருஷ்டாந்தே அக்னி வித்யாதேரிவ தாஷ்டாந்திகே யோக்கியதாதேகே தாத்விகஸ்ய அனுபஜீவியத்வா. நீங்க தானே சொன்ன திருஷ்டாந்தத்துல ஜோதிஷ்டோமேன சொர்க்க காம விஜயிதா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஜோதிஷ்டோமத்துல அதிகாரம் உள்ளவன் சொர்க்கத்தை அடையலாம்னு அர்த்தம். அதிகாரம்னு என்ன? அவனுக்கு பண்றதுக்கு வாடுறது பேசிக் குவாலிபிகேஷன்ஸ். அவன் அத்தியனம் பண்ணியிருக்கணும், அவனிடத்துல வித்யை இருக்கணும், அதோட அவன் சம்ஸ்கிருதமான அக்னியை வைத்துக் கொண்டிருக்கணும், ஆதானம் பண்ணி இருக்கணும். அவனால் தானே யாகம் பண்ண முடியும், ஆலன் சென்ட்ரி பண்ண முடியாது. அப்ப ஜோதிஷ்டோமேன சொர்க்க காம விஜயதான் என்ன? அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல், அவனால்தான் இவைகள்லாம் பண்ண முடியும். அது மாதிரி இங்க என்னடா தாஷ்டாந்துக்கே யோக்கியதாத்தே தாத்விகஸ்ய, அங்க எப்படி நிஜமாக வித்யையும் நிஜமாக அவனுக்கு அக்னியும் இருந்தால்தான் ஜோதிஷ்டோமம் பண்ண முடியுமோ, அதே போல இங்க அந்த யோக்கியதை நிஜமாக இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. அதான் வித்தியாசம். தாஷ்டாந்துக்கே யோக்கியதாதேகே தாத்விகஸ்ய அனுபஜீவியத்வாத் நஹி யோக்கியதா தாத்விக யோக்கியதாத்வேன நிமித்தம். யோக்கியதான அது பர்மனண்டான யோக்கியதா இருக்குன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கேனா? எந்த இடத்துலன்னு சொல்லவே இல்லையே சார். ஸ்ருதிக்கு அர்த்த அபாதோ யோக்கியதா. ஒரு சென்டென்ஸ் நம்ம சொன்னோம் ஏனால் அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அது சொல்லும் பொழுதே தப்புன்னு சொல்லப்படாது சார். இது மீனிங் ஃபால்ஸ் ரிடண்ட், இது தப்பு அப்படின்னு நமக்கு வரப்படாது. எப்படி வன்னினா சிஞ்சது அப்படின்னா நெருப்பினால் நினைக்கிறான்னா, இங்க கேட்கும் பொழுது சார் என்ன பேசிட்டு இருக்காருன்னு தெரியுது உங்களுக்கு. நெருப்பினால் நினைக்க முடியுமா? இந்த நெருப்புங்கிற பதத்துக்கு நினைக்கிறதுங்கிற ஒரு கிரியையோட சம்பந்தப்படாது. அதான் யோக்கியதான்னு பேர். இந்த கம்பேட்டபிலிட்டி ஆஃப் அ வேர்ட் வித் இட்ஸ் மீனிங் அது கரெக்டா அதோட இருக்கணும். அப்பதான் அது சரியா வரும். அது இருந்தால் தான் நமக்கு புரியும்னு. வன்னினா சிஞ்சத்தின்னு புரியாது, தப்பு சொல்றாரு சார். அதே போல அந்த யோக்கியதை இருக்கணுமே தவிர அந்த யோக்கியதையானது பாரமார்த்திகமான யோக்கியதை இருக்க வேண்டியதில்லை. அதான் நகி யோக்கியதா தாத்விக யோக்கியதாத்வேன நிமித்தம். இந்த கிரந்தம் வாசிக்கலைன்னா நமக்கு இந்த ஐடியாஸே வராது. அப்படியே போயிட்டே இருப்போம் நம்ம. அந்த சின்ன விடயங்களை எப்படி அதை நம்ம பார்க்கணும், ஹவு டு அப்ரோச் தி குவெஸ்டன், அதான் நமக்கு சொல்லித்தர. அதனால நகி யோக்கியதா தாத்விக யோக்கியதாத்வேன நிமித்தம் கிந்து யோக்கியதாத்வேன இவ சகல துவைதாபாவஸ்ய அதிகரணஸ்வரூபத்வேனா. இந்த துவைதாபாவம் என்னது சார்? அது அதிகரணஸ்வரூபம். இந்த அதிகரணஸ்வரூபம் அபாவம்னு சொன்னா அது எப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டா சரி. இப்போ பூமியில குடம் இல்லைன்னா சாதாரணமா நம்ம பார்ப்போம், அங்க குடம் இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்ற?
குடம் இல்லை. குடம் இல்லைன்னு அப்ப என்னத்தான் சார் இருக்கு? சார் வெறும் பூமி தான் சார் இருக்கு அப்படின்னா அப்ப குடம் இல்ல. குடம் இல்லைன்னு நீங்க தான் சொல்றேள், பூமி தான் இருக்குங்கிறேள். அங்க என்ன இருக்கு? இருக்கிறது பூமி தான். அதுல குடம் இல்லைங்கிறது கடாபாவத்தை சொல்லுன்றது. சோ பூமியை பார்த்து குடம் இல்லைன்னு சொல்றேள். சோ இந்த குடம் இல்லைங்கிறதும் பூமியும் ஒண்ணுதான். அதுல ஏதாவது வேற ஒரு சொல்ல முடியும் உங்களால? ஒண்ணுமே கிடையாது. பூமியை பார்த்து குடம் இல்லைங்கிறது, பூத்தளத்தை பார்த்து இந்த சர்ஃபேஸ் பார்த்து இங்க குடம் இல்லைங்கிறது. இந்த கட்டாபாவம்னு என்னது? ஆக்சுவலா அது எங்க? அதனுடைய ஃபார்ம் என்ன? அது என்ன கருப்பா இருக்கா வெளுப்பா இருக்கா? ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட். அப்பா இங்க குடம் இல்லைன்னு சொன்னா அங்க என்ன இருக்கோ அதான். அங்க என்ன இருக்கு? பூத்தளம் தான். சோ அபாவம் அதிகரணாத்மகம். அதிகரணம் தான் அபாவத்தினுடைய ஸ்வரூபம். இது சம்ஸ்கிருதத்தில் சொன்னா புரியலையே சார், புரியல சார், கவலைப்படப்படாது. ஆக்சுவலா நீங்க சொல்றது டே டு டே லைஃப்ல நீங்க சொல்றதுதான். அபாவமானது அதிகரணாத்மகம்னு எங்கே அது இருக்கணுமோ, கடம் பூமியில இருந்ததையானால் கடம் ஆதேயம், பூமி அதிகரணம். ஆதேயத்துல ஆதேயதா, அதிகரணத்துல அதிகரணத்தா, ஆதேயதா அதிகரணத்துக்கு நிரூபிய நிருபாவம், கடனிஷ்டா ஆதேயதான்றதுக்கு அதிகரணதாவத்வம், இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எதுக்காக இப்படி எல்லாம் சொல்றேன்னு இப்படி புரியறதுக்காக. கட்டாபாவம் என்ன அர்த்தம்? அதனுடைய ஆக்சுவல் அங்க என்ன சார் இருக்கு? பூமி தான் இருக்கு. சோ கட்டாபாவமும் பூமியும் ஒண்ணு. சோ சகல துவைதாபாவஸ்ய, சகல துவைதமும் எங்க இருக்கு? பிரம்மத்துல இருக்குன்னு. வர்ச்சுவலி துவைதாபாவம் எங்க இருக்கு? பிரம்மத்துல தான் இருக்கு. ஏன்னா கிழிஞ்சல்ல தானே வெள்ளிய கண்டு, அந்த வெள்ளியினுடைய அபாவம் இப்ப வெள்ளி இல்லைன்னு சொன்ன பிறகு வெள்ளிய அபாவம் எங்க இருக்கு? கிழிஞ்சல்ல தான் இருக்கு. எங்க தோணித்தோ அங்கே அது இல்லை. சோ இந்த பிரபஞ்சம் முழுக்க பிரம்மத்துல இருக்கிறதாக தோணித்து. ஏன் பிரம்மன் தான் சிருஷ்டி பண்ணினாருன்னு சொல்லிட்டு இருக்கல, அதுல இல்ல. ஸ்கிரீன்ல சினிமா பார்த்தேன் சார். சினிமா எல்லாம் ஆனவர் தெரியவர் தானவர் அங்க என்ன இருக்கு? அந்த பொம்மை ஏதாவது அங்க இருக்க உள்ள போய் தொட்டு பார்க்கல, அங்க இல்லையே. எங்க காணப்பட்டதோ அங்க இல்லை. சோ பூமிக்கு மேல குடம் இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன்னா குடம் இல்லை. சோ கட்டாபாவத்துக்கு அதிகரணம் பூமி, துவைதாபாவத்துக்கு அதிகரணம் என்ன? பிரம்மம். ஏன்னா பிரம்மத்தின் இடத்துல தானே இந்த துவைத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு, வேற இடம் இல்லையே. ஆத்மன் ஆகாசத்தம் பூதா அப்படின்னு பிரம்மத்துல தான் பிரபஞ்சம் வந்திருக்க. அதனால சகல துவைதாபாவஸ்ய அதிகரணஸ்வரூபத்வேன தததிகரணஸ்ய பிரம்மணா, துவைதாபாவத்தினுடைய ஸ்வரூபம் பிரம்மம். அப்ப அந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னு சொல்றது? தததிகரணஸ்ய பிரம்மணா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா தத் சத்தியம் தாத்மா இத்தியாதி ஸ்ருத்யா சத்தியத்துவ பிரதிபாதனாத். அந்த பிரம்மம் மட்டும் சத்தியம்னு ஸ்ருதிகள் சொல்றது. தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ கிளீனா சொல்றது. தத் சத்தியம். இந்த தத்துங்கிறது என்னன்னு பார்க்கணும். இந்த தத்துங்கிறது முதல்ல சதேவ சௌமிய இதமக்கிற தத்துங்கிறது புரோணம் சார். புரோணம் தான் முன்னால எதை சொல்றதுன்னு பார்க்கணும். தத் சத்தியம். அந்த தத்துங்கிறது என்ன? சதேவ சௌமிய இதமக்கிராசி ஏகமேவா துவிதீயம் அப்படின்னு ஏகமேவா துவிதீயம் கூடியதான எந்த ஒரு சத்து இருக்கோ அந்த சத்தத்தான் தத்துங்கிறது. அந்த தத்து தான் சத்தியம். சோ பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். ச ஆத்மா, அதான் உன்னுடைய பாம். அந்த ஜீவனை பார்த்து ஸ்வேதகேதுவை பார்த்துக்கிறது, அப்பா நீ என்னமோ சரீரம்னு நினைச்சிட்டு இருக்கேன், நான் என்ன கோத்திரத்துல பிறந்தேன், என்ன சூத்திரத்துல பிறந்தேன், என்ன படிச்சிருக்கேன், இவ்வளவு காசு இருக்கு, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னுடைய பாம் என்ன? பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. தத் சத்தியம் ஆத்மா இத்தியாதி ஸ்ருத்யா சத்தியத்துவ பிரதிபாதனாது சிருஷ்டியாதி ஸ்ருதேரேவ ஸ்ருதேரிவ கல்பித விஷயத்துவ உபபத்தி. சிருஷ்டியாதி ஸ்ருதிகளுக்கு எப்படி கல்பிதம்னு சொன்னோமோ அதே போல இதையும் கல்பிதம் என்று சொல்ல முடியாது, பிரம்மத்தையும். தஸ்மாத் யோக்யதாதேஹே மித்யாத்வேபி யோக்யதா ஸ்வரூபம் ஸ்வப்பிராமாண்யம் ஸ்வயோக்கியதா எல்லாம் சொன்னா யோக்கியதாதேன்னு சொன்னா அதெல்லாம் எடுத்துக்கணும் நீங்க. மித்யாத்வேபி வேதாந்த போத்தியம், வேதாந்தத்தினால் சொல்லப்பட்டது. வேதாந்த போத்தியம் சத்தியமேவா இது ஸ்திதம். இதெல்லாம் சத்தியம்தான். வேதாந்தத்தினால சொல்லக்கூடியதான பிரம்மஸ்வரூபம் சத்தியம் அப்படி தீர்மானம். யதாச அவித்யா தத்காரியஸ்ய ஸ்வரூபதா நிஷேதேபி துச்ச வைலட்சண்யம் பாரமார்த்திகத்வாகாரேண நிஷேதேவா
பாரமார்த்திகத்துவ தர்ம சூன்யஸ்யாபி பிரம்மணா ஸ்வரூபேண தத்துவம் ததா உபபாதிதம் அகர்த்தாத். இது பாருங்க, அவித்யா தற்காரியங்கள் ஸ்வரூபமாக நிஷேதம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இல்லைன்னு சொல்றதுக்கு நிஷேதம்னு பேர். அவித்யை இல்லை, அவித்யா காரியங்கள் இல்லை, இது நிஷேதம் பண்ற காலத்துல அதுல 2 அம்சம் நம்ம சொல்றோம். நீ எதை பார்த்து கொண்டிருக்கியோ அதுவே இல்லை அப்படின்னு சொன்னா அதான் உண்மை. இல்லாதான் பார்த்துட்டு இருக்கோம். எப்ப சொப்னத்துல பார்த்துட்டு இருக்கல, இது இருக்கிறத பாக்குற, டிவியில பாக்குறல அங்க இருக்கோம், இருக்கிறதையா பார்த்துட்டு இருக்க. நீங்க நிறைய விஷயங்கள் எதை பாக்குறீங்களோ அது இல்லாதான் பாக்குறேன். அது இருக்கு சார், ஏதோ ஒரு இடத்துல இருக்கு சார், இப்படி எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்க, அதே நாங்களும் சொல்லுவோம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா வர்ச்சுவலி என்ன, நீங்க பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் அப்பொழுதும் அங்க இல்லை, வர்ச்சுவல். இப்ப அவித்யா தற்காரியங்கள்லாம் இல்லைன்னு ஒரு சொல்லிவிட்டோம்னு வச்சுங்களேன், இது ஸ்வரூபேண நிஷேதம். ஸ்வரூபேண நிஷேதம்னா எதை தாங்கள் எப்பொழுது பார்க்கிறீர்களோ அது அப்பொழுது நிஜமாக அங்கே இல்லை, இது ஸ்வரூபம். இல்லை சார் இப்ப காணப்படுறதே தவிர நான் ஊறி பார்த்தேன்னா யோஜனை பண்ணி பார்த்தேன்னா then you will find அது இல்லை சார் அப்படின்னு நீங்க சொல்லுவேன். இப்ப வேஷ்டின்னு ஒண்ணு சொல்றேன் சார், அந்த வேஷ்டின்னு சொல்ற நிஜமான வேஷ்டி இருக்கும், அந்த நூலை பார்த்து வேஷ்டிங்கிற ஒவ்வொரு நூலா பிடிங்கிட்டேன்னா அப்புறம் எங்க இருக்கு சார்? நூலை தானே சார் இழுத்த, வேஷ்டி இருக்கணுமே, அது எப்படி இருக்கும்? நூலை தான் பிடிங்கிட்டு அங்க என்ன இருக்கு? அப்ப என்ன வேஷ்டின்னு தாங்கள் சொன்ன அங்க இருக்கிறதுன்னா ஆக்சுவலா அதனுடைய காரணம் தான், அந்த நூலுங்கிற காரணம் இருக்கு, வேஷ்டின்னு நீங்க சொன்னீள். இதுதான் முதல்ல இருந்த நம்ம சொல்றோம் வாச்சாரம் பணம் விகாரோ நாம தேயம் மிருத்திகை சேவ சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வேஷ்டின்னு வாயால சொல்லிட்டு இருக்க தவிர அங்க வர்ச்சுவலா என்ன சார் இருக்க? வெறும் நூல் தான் இருக்கு. அது தெரியாது. பத்தி இப்ப வேஷ்டின்னு தான் சொல்லிட்டு இருப்பப்பா, வர்ச்சுவலா உனக்கு விஷயம் புரிஞ்சுட்ட பிறகு அது நூல் தான் புரிஞ்சுப்ப. பாரமார்த்திகமாக நூல் தான் இருக்கு, இப்ப வேஷ்டியாக காணப்படுறது. திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ரிஜெக்ஷன். நீ எதை பார்க்கிறீரோ அது இல்லை அப்படின்னு சொன்னா ஸ்வரூபேண நிஷேதம். எது பார்க்கறா போல இருக்கா போல காணப்படுறது, ஒரு நாளைக்கு இது இல்லாம போயிடும், ஒன் டே யூ வில் ஃபைண்ட் இட், அது சாயம் முடிஞ்சிடும் அன்னைக்கு அப்படின்னு சொல்றது பார்த்தீங்களா, இது பாரமார்த்திகத்துவ நிஷேதம். இந்த ரெண்டையும் த்விதீய மித்யாத்வத்துல நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்வரூபேண நிஷேதமா இல்ல பாரமார்த்திகமான நிஷேதமா? இந்த பிரபஞ்சம் காணப்படுகிறது இப்பொழுதே இல்லைங்கிறீடா, காணும் காலத்திலேயே இல்லைங்கிறீடா, இல்ல இப்ப காணப்படுறது எல்லாம் நடக்கிறது பிரம்மஞானம் வந்த பிறகு போகுங்கிறடா, அந்த 2 பட்சமும் ஒத்துட்டு இருக்கும். ஆனா காணும் பொழுதே அது இல்லைன்னு சொல்லிவிட்டேன்னா அது துச்சம் ஆயிடுமோ இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம். என்ன துச்சம்ங்கிற ஒரு பொருள் அந்த முக்காலத்திலையும் இல்லை, அதான் துச்சம்னு. வந்தியாபுத்திரன் மலடி மைந்தன் இருக்குமோ? என்னைக்கும் யாராலையும் இருக்காது. அதே போல காணும் பொழுதே அது இல்லைன்னு சொல்றப்ப முன்னாலையும் இல்லை பின்னாலையும் இல்லை. முன்னால இல்லைன்னு நமக்கு தெரியும், பின்னால பாதித்த பிறகு இருக்க போறது இல்லை. காண்ற சந்தர்ப்பத்திலையும் இல்லைன்னு சொன்னா முக்காலத்திலும் இல்லைன்னு ஆயிடும். ஆமா, ஆதாவந்தே என்னாச்சு வர்த்தமானே தத்தான் அப்படி ஆயிடுமே. அப்ப 3 காலத்திலையும் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் துச்சமா போயிடுமே அப்படின்னு அவன் ஒரு கேள்வி கேட்டான். இதுக்கு ஆன்சர், திஸ் क्वेश्चन has been answered already. ஒண்ணும் இல்லை. அப்ப துச்சமா இருந்தால் எப்பொழுதும் யாருக்கும் காணப்படாது. இந்த உலகமானது சத்வேன பிரதீத்தியர்கமா இருக்கு. சோ இது யாருக்காவது ஒரு சமயத்துல காணப்பட நமக்கு அனுபவத்துக்கு இட்ஸ் a matter of our experience. தோ அது இல்லாத போனாலும் நாம் இப்ப பார்க்கிறோம். அதனால ஸ்வரூபேண நிஷேத யோக்கியமா இருந்தாலும் அது துச்சம் இல்லை, அதனாலதான் நித்யாங்கிறோம். அது நாங்க 2வது நித்யாத்வத்துல சொல்லியிருக்கோம். அதான் சொல்றது யதாச்ச எப்படி அவித்யா தற்காரியஸ்ய அவித்யா காரியங்களுக்கு ஸ்வரூபேண நிஷேதேபி ஸ்வரூபமாக அது இல்லை என்று சொன்ன போதிலும் துச்ச வைலட்சண்யம் அது துச்சமாகாதோ. பாரமார்த்திகத்வாகாரேண நிஷேதேவா பாரமார்த்திகத்துவ தர்ம சூன்யஸ்யாபி பிரம்மணா ஸ்வரூபேண தத்துவம். பிரம்மம் ஒண்ணுதான் பாரமார்த்திக தத்துவங்கிறோம். அப்ப பிரம்மத்துல பாரமார்த்திகத்துவம் இருக்கா? காரணம் இது நம்மளை மாட்டி வைக்கிறதுக்கா? ஆமான்னு சொல்லிட்டேன்னா தப்பா போயிடுது. என்ன நிர்தர்மகம் பிரம்மம் நீங்க சொல்ற, நீங்க எப்படி வச்சுட்டு பிரம்மத்துல பாரமார்த்திகத்துவம்னு ஒரு தர்மம் இல்லை. அப்ப அந்த பாரமார்த்திகத்துவம் ஏகத்துவங்கிற தர்மம் இல்லைங்கிற அது எப்படி பாரமார்த்திகமாகும்? இதுக்கெல்லாம் நான் முதலியே சொல்லிட்டேன் பாருங்க.
பாரமார்த்திகத்துவ தர்ம சூன்யஸ்யாபி பிரம்மணா ஸ்வரூபேண சத்வம் ததா உபபாதிதம் அதஸ்தாத். இவைகளுக்கெல்லாம் நாம் முன்னாலேயே அதஸ்தாத்து நம்ம சொல்லியிருக்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். த்விதீய மித்யாத்வ பிரகரணத்துல இதுக்கு ஆன்சர் சொல்லிவிடும். நனு தத்துவஸ்யாதி வாக்கியேன பிரத்யக்ஷ அவிரோதாய தத்துவம் பத லட்சிதையோரிவ ஐக்கியமிவ மித்யாத்வ ஸ்ருத்யாபி தத் அவிரோதாய பிரத்யக்ஷாதி சித்தாத் அந்யஸ்யைவ மித்யாத்வம் போத்யம் அன்யதா பிரத்யக்ஷாதி அனுகிரகாய வியாவஹாரிகத்வமபி வாக்கியம் தத்வம் ந கல்பியேத நேஹநானா இத்யாதி நிஷேதேன அத்தியந்த அசத்வபோதனாத் அப்படின்னு அடுத்ததாக ஒரு ஆட்சேபம். இதுக்கு மேல பதில் சொல்ல போறார். வர்ச்சுவலி கடைசியில் என்ன சொல்ல போறார்? ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதியும் பிரம்மேதர சகல பதார்த்த மித்யாத்வத்தை தான் சொல்றது. இந்த அனுமானம் எப்படி பிரம்ம பின்னமான சகல பதார்த்தங்கள் பொய் என்று நாம சொன்னோமோ இதேதான் அந்த ஸ்ருதியும் சொல்றதுங்கிற அபிப்பிராயத்துல கொண்டு வந்து முடிக்க போறார். அவாந்தரமாக வர கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு சரஸ்வதி பூஜை. அன்னைக்கு நிச்சயமா படிக்கப்படாது. மீதி 365 நாள்ல சரஸ்வதியை பூஜை பண்றது புஸ்தகத்தை படிக்கிறது. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரஸ்வதியை பூஜை பண்றது புஸ்தகத்தை பூஜை பண்றது. மீதி நாள் ஆத்திர புஸ்தகத்தை பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னா படிக்கலன்னு அர்த்தம். அன்னைக்கு மட்டும் எதையும் படிக்கப்படாது அப்படின்னு பூஜை பண்ணி அம்பாள்டி அனுகிரகம். அதனால அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் கிடையாது. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியதான ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி